Hi friends, Kishore Pakadam to Krishna. Very good morning to all. In the video பதில நாம் வந்து பாத்தீனா டாப் 500 சம் சீரிஸ்ல வீடியோ நம்பர் 45 நாம் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 44 வரைக்கும் நம்ம வந்து கொடுத்திருக்கோம். சோ இது வந்து 45வது வீடியோ. ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ரூபாய் 1600 ஆனது 5% கூட்டு வட்டியில் எத்தனை ஆண்டுகளில் 1852.20 கிடைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் கூட்டு வட்டியில் காலம் கண்டுபிடிக்கிறது. பாருங்கள், கூட்டு வட்டியில் எத்தனை ஆண்டுகள், அப்போ கூட்டு வட்டியில் காலம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம நடத்தியிருப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? A/P. ஓகேங்களா? மொத்த தொகை டிவைட் பை என்னது? அசல். மொத்த தொகை எவ்வளோ நமக்கு? 1852.20 டிவைடட் பை அசல் எவ்வளோ நமக்கு? 1600. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நமக்கு டெசிமல் பாயிண்டில் இருக்கனால நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகலாம். அப்போ அந்த டெசிமல் பாயிண்ட்டை நம்ம முழு நம்பராக மாற்றணும். என்ன பண்ணலாம்? நம்ம இங்கே பாருங்கள், டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன 2 டிஜிட் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 100ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் என்னென்ன ஆயிரும்? முழு நம்பராக மாறிடும். ஓகே, அப்போ மேலே நமக்கு என்ன கிடச்சிடும்? முழு நம்பராக கிடச்சிடும் 1852.20. கீழே 1600, அது இல்லாமல் 2 ஜீரோ ஆட் ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 0 0 கேன்சல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இதை என்ன பண்ணலாம்? 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 4 சரி 8 2 16 0 0 0 3 0 வந்துடும். ஏன்னா ஒரே ஒரு ஜீரோ மட்டும் தான் நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். மீதி 3 ஜீரோ ஆட் ஆகிக்கும். இது 2ஆல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? 9 2 18 2 2 4 மீதி 1 6 2 12 1 2 2. ஓகே, இப்போ 8000 இருக்குது, மேலே 9261 இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். டிவைட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ 8000 9261 இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ ஏன்னா எவ்வளோக்கு டிவைட் பண்ண முடியுமோ டிவைட் பண்ணிகிட்டே போகணும். ஒரு கட்டத்துக்கு மேலே டிவைட் பண்ண முடியலன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ இந்த 8000ங்கிறது ஸ்கொயரில் இருக்கா க்யூப்பில் இருக்கான்னு பாருங்கள். இந்த 8000ங்கிறது ஸ்கொயரில் இருக்கா க்யூப்பில் இருக்கா? ஸ்கொயரில் இருக்குது. சாரி, க்யூப்பில் இருக்குது. கரெக்டுங்களா? எப்படி க்யூப்பில் இருக்குது? இங்கே பாருங்கள், 20 × 20 × 20 எவ்வளோ நமக்கு? 8000. பாருங்கள், 2 4 4 2 8, அப்புறம் 3 ஜீரோ ஆட் ஆகிக்குமா? அப்போ 8000. அப்போ 8000ங்கிறது எதில் இருக்குது? 20 க்யூப்பில் இருக்குது. அப்போ க்யூப்புன்னு வந்தாலே நமக்கு என்ன ஆன்சர்? நமக்கு 3 ஆண்டுகள். மேலே இருக்கிறது செக் பண்ணி பாருங்கள். 9261ங்கிறதும் ஒரு க்யூப்போட ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு க்யூப்போட ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஐ திங்க் வந்து 21 வரும்னு நினைக்கிறேன். 9261ங்கிறது 21 க்யூப்பில் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதோ ஒன்று செக் பண்ணிங்கன்னா போதும். ஆனால் என்ன பண்ணணும்? கடைசி வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அடித்து போட முடியுமோ அடித்து போட்டுக்கிட்டே வரணும். அடித்து போட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் செக் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே செக் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே செக் பண்ணிங்கன்னா பாருங்கள், 1640 இருக்கா? அப்போ நீங்கள் 400 × 400 16000. சார், இப்போ 1 10 100 1000 10,000 லட்சம் 1,60,000 அப்படின்ட்டு நீங்கள் நான் என்ன பண்ணிடக்கூடாது? ஸ்கொயரில் போட்டுறக்கூடாது. எவ்வளோக்கு அடித்து போட முடியுமோ அடித்து போடணும். ஒரு சிலது ஸ்டார்டிங்லேயே அடித்து போடாத மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை நம்ம டைரெக்டாக செக் பண்ணிக்கலாம். பட் அடித்து போடுற மாதிரி இருந்தால் அடித்து போட்டு தான் கடைசி செக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இப்போ 8000 9261 அடித்து போட முடியாது. பட் இது ஸ்கொயர் டைப்பில் இருக்குதுன்னு இப்போ நம்ம தெரிஞ்சிருச்சு. சாரி, க்யூப் டைப்பில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்னோடய வேல்யூ நமக்கு எவ்வளவு? 3. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் சம் பாருங்கள். ஒரு நகரத்தினுடைய மக்கள் தொகை 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது. எனில் 2016ஆம் ஆண்டினுடைய மக்கள் தொகை என்ன? ஆக்சுவலாக இந்த சம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி மக்கள் தொகை சம்மு நம்ம நடத்திருப்போம். ஸோ இது அடித்து போகிறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால தான் இந்த சம்முன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கன்ஃபியூஷன் கிடையாது, கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனிக்கணும். இதே மாதிரி வரும்போது நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, இப்போ நமக்கு ஃபார்மேட் தெரியும் ஆல்ரெடி. என்ன ஃபார்மேட்டு? 6% அதிகரிக்கிறது. அப்போ அதிகரிக்கிறதுனால என்னது? நமக்கு ப்ளஸ் போடணும். அப்போ 6% அப்படிங்கும்போது நமக்கு என்னது? 6 / 100. அப்போ ப்ளஸ் பண்ணுமா? அப்போ 100 + 6 106 106 / 100. அப்போ 106/100 போடணுமா இல்லை 100/106 போடணுமாங்கிறது எதை வச்சு தெரிஞ்சுக்கணும்? கேள்வி என்ன கேட்குறாங்க பாருங்கள். 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,000. அப்போ 2016 என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பாஸ்ட் டென்ஸ் கேட்குறாங்க. கரெக்டுங்களா? 18 கொடுத்துட்டு 16 கேட்குறாங்க. ரிவர்ஸில் கேட்குறாங்க. அப்போ 106/100 போடணுமா இல்லை 100/106 போடணுமா? தலைகீழி தான் போடணும். அப்போ 100/106. ஸோ இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இங்கே கூட்டி போடணுமா, கூட்டி போட்டதுக்கப்புறம் தலைகீழி போடணுமா இல்லை நேராக போடணுமா, இல்லை கூட்டி போடணுமா இல்லை கழிச்சு போடணுமா? இந்த 2 மட்டும்தான். இந்த 2மே செக் பண்ணிக்கணும். மக்கள் தொகை சமூகம் வந்தாலே 2 விஷயங்கள். ஒன்று கூட்டி போடணுமா கழிச்சு போடணுமா, ரெண்டாவது தலைகீழி போடணுமா அப்படியே போடணுமா.
ஓகேங்களா? இட்ஸ் ஓகே. இப்போ கூட்டி போடணும்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் கேட்கறதுனால தலைகிலி போடணும்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இதை கூட்டி போட்டுட்டேன், இது தலைகிலியும் போட்டுட்டேன். 100/106. கிளியரா? இப்போ நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? 2,38,675 இன்ட்டு 100/106 இன்ட்டு 100/106. ஓகே, இப்போ அடித்து போடுங்க. 2ஆல் அடித்து போடுங்க. 52 100, 53 2 106. இதுவும் 52 100, 53 2 106. ஓகே, இப்போ 53ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த 2,38,675 அடித்து போட போகிறோம். ஏன்னா 53ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், ஒரே தடவை தான் அடித்து போட முடியும். ஓர் 53 53. இதில் அடித்து போடுங்க. 238 பாருங்கள், 23 அடங்காது. அப்போ 238 தான் எடுத்துக்கணும். அப்போ 238ல் எத்தனை 53 இருக்குது? 4 5 20. அப்போ 4 தடவை அடங்க வாய்ப்பு இருக்கா? ஓகே, 4 53 எவ்வளவு? 4 5 20 200, 4 3 12, 212. அப்போ 212. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 238 எடுத்துக்கிட்டோம்பா, 4 தடவை அடங்கும். அப்போ 4 53 212. இங்கே எத்தனை இருக்குது? 238 இருக்குது. 212. அப்போ எத்தனை மீதி? 26. அப்போ மீதி 26. 26ங்கும் போது இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு? 266 வருமா? ஏன்னா இந்த 3 இது முடிச்சிட்டோமா? மீதி என்ன இருக்குது? இங்கே 6 இருக்குது, இங்கே ஒரு 26. அப்போ 266ன்னு வருமா? அப்போ 266ல் எத்தனை 53 இருக்குது வாய்ப்பு இருக்குது? 5 தடவை அடங்குமா? அப்போ இந்த 6 சேர்த்து எடுத்துக்கிட்டோம். அப்போ 5 தடவை அடங்கும். அப்போ 5 53 எவ்வளோ நமக்கு? 5 25 250, 3 15 265. கரெக்டுங்களா? 265 5 தடவை அடங்கும். மீதி என்னது நமக்கு? 1. மீதி நமக்கு 1. ஸோ இப்போ 1ங்கும் போது 1 7 2 நம்பர் எடுத்துக்கிறோம் பாருங்கள். அதுக்கப்புறம் 2 நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே 26 போட்டு மீதி 26 வந்துச்சு. இந்த 26க்கு இந்த ஒரே ஒரு 6 மட்டும் தான் எடுத்தோம், அதனால் 5 போட்டுக்கிட்டோம். ஆனால் இங்கே 266க்கு வந்து பார்த்தோன்னா 5 தடவை அடங்கிருச்சு. மீதி 1 இருக்கும்போது பக்கத்தில் 7 இருக்குது. 7 எடுத்துக்கிட்டோம்னா அடங்குமா? அடங்காது. அடுத்து 5 எடுத்துக்கிறோம், 5 சேர்த்து எடுக்கிறோம். அப்போ 2 நம்பர் அட் டைமில் எடுக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம 0 சேர்த்துக்கிட்டு தான் போடணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸ்டார்டிங்கில் வேணால் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. நடுவில் எடுக்கும்போது ஒரு நம்பர் தான் எடுத்துக்கணும். ஒரு நம்பர் சேர்த்து எடுத்துக்கணும் அப்படின்னா 0 போட்டு தான் போடணும்னு நான் சொல்லியிருந்தேன். கிளியரா? அப்போ 0 போட்டு 175ல் எத்தனை 53 இருக்குன்னு பாருங்கள். 5 தடவை. அப்போ 4505. புரிஞ்சுங்களா? 4505. ஓகே, இன்னொரு 53 இருக்குது, அதையும் அடித்து போட்டுடலாமா? ஓகே, ஓர் 53 53. ஓகே, இப்போ 450 இருக்குது. 450ல் எத்தனை 53 இருக்கும்? 8 5 40. அப்போ 8 தடவை போடலாம். 8 5 40 400 கிட்ட வந்துடுமா? அப்போ 8 5 40 8 3 24. அப்போ 8 3 24ங்கும் போது 424 வந்துடும். மீதி 26 இருக்கும். 26ங்கும் போது எவ்வளவு? 265. 265ங்கும் போது நமக்கு எத்தனை தடவை? 265னா எத்தனை தடவை? சாரி, இங்கே நான் வந்து 675 போட்டேன்னா சாரி 765 வரணும். ஆனால் ஆன்சர் போட்டது கரெக்டு தான். இங்கே பாருங்கள், 2,38,765. சாரிப்பா, இன்ட்டு 100/106 இன்ட்டு 100/106. கரெக்டுங்களா? இதை அடித்து போட்டால் 50, இதை அடித்து போட்டால் 53, இதை அடித்தா 50, இதை அடித்தா 53. ஓகேங்களா? இப்போ ஓர் 53 53, 238. ஃபஸ்ட்டு 3 இது எடுத்துக்கிறேன். அப்போ எத்தனை தடவை வரும் நமக்கு? 4 தடவை. ஓகேங்களா? 4 53 212. அப்போ 212, இங்கே 238, மீதி 26. 26ங்கும் போது நமக்கு எவ்வளோ வரும்? இங்கே பாருங்கள், 26 போட்டுட்டா இங்கே ஒரு 7, அப்போ 267ன்னு வரும். 267ல் எத்தனை தடவை அடங்கும்? 5 தடவை. ஏன்னா 5 53 265. மீதி 2. இப்போ மீதி 2ங்கும் போது 26 அடங்காது. அப்போ இந்த 5 சேர்த்து எடுத்துக்கணும். அப்புறம் 5 2 நம்பர் சேர்த்து எடுக்கனால 0 போட்டுக்கணும். 265ங்கும் போது 5 தடவை. திரும்ப 53 போட்டோம்னா ஓர் 53 53, 450ல் 8 53 எவ்வளோ நமக்கு? 8 5 40 400, 8 3 24, 424. மீதி 26. 26ங்கும் போது இங்கே ஒரு 5 இருக்குது. அப்போ 265 வரும். 265 எத்தனை தடவை? 5 தடவை. அப்போ 85 தடவை. அப்போ 85 × 50 × 50 எவ்வளவு ஆன்சர்? அதுதான் ஆன்சர். பெருக்கி போடுங்க.
85 இன்ட்டு 50 50 எவ்வளவு 250, 5 25 2500. அப்போ 85 இன்ட்டு 2500 பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா, 2,12,500. கிளியரா? ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரைம் நம்பரால், அதாவது அதே ஒரு நம்பர் டைரெக்டாக அதால் மட்டும் தான் அடித்து போட முடியும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக அடித்து போடுங்க. ஓகேங்களா, அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்க. இந்த சம் அப்படியே கேட்டாலும் நீங்கள் போட தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஒரு தடவை 2 தடவை இந்த சம் போட்டு பாருங்கள். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது தேர்டு சம்மு மெஷர்மெண்ட்டில். ஸோ சம்மு பாருங்கள், 21 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட வட்டத்தினுடைய சுற்றளவு கேட்குறாங்க. ஸோ என்னது, வட்டத்தினுடைய சுற்றளவு. ஓகேங்களா, அதாவது டயாமீட்டர், சர்க்கிள். ஓகேங்களா, சர்க்கிளுடைய டயாமீட்டர் கேட்குறாங்க. ஸோ சரி, சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது விட்டம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே. இப்போ வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா, பெரிமீட்டர்னு சொல்லுவாங்களா, வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். வட்டத்தின் சுற்றளவு, சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா, 2πr. பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, πr². ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். பரப்புக்கு என்ன ஃபார்முலா, πr². சுற்றளவுக்கு வந்து பார்த்தோன்னா 2πr. ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ எவ்வளோ, நமக்கு ஆரோட வேல்யூ நமக்கு கொடுக்கல, அதுக்கு பதில் விட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ விட்டத்தில் பாதி தான் என்னது நமக்கு ஆரம். அப்போ 21 சென்டிமீட்டரில் பாதி எவ்வளோ நமக்கு 10.5. ஆரம்ங்கிறது எவ்வளவு 10.5, ஏன்னா விட்டத்தில் பாதி தான் ஆரம். அப்போ 10.5. ஓகே, இப்போ 10.5 இருக்குது. இதை நம்ம முழு நம்பராக மாற்றிட்டா கொஞ்சம் ஈஸியாக போயிடும். அப்போ மேலேயும் கீழேயும் 10ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் கீழேயும் 10ஆல் பெருக்கணுமா. அப்போ 2 இன்ட்டு 22 இன்ட்டு மேலே 10ஆல் பெருக்கும்போது முழு நம்பராக மாறிடும். ஏன்னா டெசிமலுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் தான், ஒரு நம்பர் தான் இருக்குது. அதாவது 10ஆல் பெருக்கினாலே போதும். அப்போ அது 105 மாறிடும். கீழே 10ஆல் பெருக்கும்போது 7ங்கிறது 70 மாறிடும். கரெக்டுங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன், அடித்து போட போகிறேன். இங்கே பாருங்கள், 5 அடித்து போடுங்க. 2 5 10, 1 5 5. இதை அடித்து போட்டால் 1 5 5 மீதி 2 4 5 20. ஓகே, 3 7 21, 2 7 14, 1 2 1 2. ஆன்சர் என்னது, இங்கே ஒரு 22 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ என்ன, ஒரு 22 × 3 66. இங்கே பாருங்கள், 66 சென்டிமீட்டர் சுற்றளவு. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா பயப்பட தேவையில்ல. அது முழு நம்பரை மாற்றிக்கிறதுக்கு மேலேயும் கீழே ஒரே மாதிரி நீங்கள் பெருக்கி போட்டிங்கன்னா தெரிஞ்சு போயிடும். எவ்வளோ பெருக்கி போடணும் அப்படிங்கிறது அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அதை வச்சு தான். கிளியருங்களா? ஓகேவா? ஓகே, அடுத்தது 4th சம். ஸோ இந்த சம்மு வந்து பாருங்கள் மெஷர்மெண்ட் டாபிக் தான். இங்கே பாருங்கள், விட்டம் 14 சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு கோள வடிவ பந்தினுடைய புறப்பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, விட்டம் 14 சென்டிமீட்டர். எது, கோளம். ஓகேங்களா, கோளத்தோடத்து கொடுத்துருக்காங்க ஸ்பியர். ஓகேங்களா, ஸோ ஓகே, நம்ம கோளத்தினுடைய ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா, ஸ்பியர். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வலைப்பரப்பு நல்லா கேட்டுங்க. கோளத்துக்கு வந்து பார்த்தோன்னா வலைப்பரப்புக்கும் மொத்த பரப்புக்கும் ஒரே ஃபார்முலா தான். கோளத்தினுடைய வலைப்பரப்பு மொத்த பரப்பு ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். என்னது, 4πr². கனளவுக்கு மட்டும் வேறு ஃபார்முலா, அது மட்டும் ஞாபகம் வச்சுங்கப்பா. மொத்த பரப்பு வலைப்பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இது மொத்த பரப்புக்கு வந்து என்னது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா, கனளவு வால்யூம் வந்து பார்த்தோன்னா என்ன ஃபார்முலா நமக்கு, 4/3πr³. ஓகேங்களா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதுக்கு ஒரே ஃபார்முலா தான். இப்போ என்ன கேட்குறாங்க, புறப்பரப்பு தானே கேட்குறாங்க. புறப்பரப்புனாலும் வலைப்பரப்பு ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, புறப்பரப்பு வலைப்பரப்பு எல்லாம் ஒன்று தான். இங்கே புறப்பரப்புன்னு கூட போட்டு வச்சுங்க. பரப்புன்னு கேட்டாலே, கோளத்தினுடைய பரப்புன்னு கேட்டாலே வந்து பார்த்தோன்னா என்னது, 4πr² தான். ஓகேங்களா, சரி, ஓகே. 4πr² என்னது நமக்கு, 4 இன்ட்டு பை வேல்யூ 22/7 இன்ட்டு r². ஆறுங்கிறது என்னது நமக்கு, விட்டத்தில் பாதி ஆரம். அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு எவ்வளோ, நமக்கு 7 சென்டிமீட்டர். அப்போ 7 இன்ட்டு 7, அப்போ 1 7 1 7 அடித்தாச்சு. இப்போ மீது என்ன இருக்குது, 4 இன்ட்டு 22 88, 88 இன்ட்டு 7, 88 இன்ட்டு 7 நமக்கு வரும் 8 7 56 6, மீதி 1 8 7 56, 1 8 7 56 6, மீதி 5, 8 7 56, 56 ஒரு 5 61, அப்போ 616. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, 616. கிளியரா? ஓகேங்களா, ஸோ அப்போ கோளத்தினுடைய புறப்பரப்பு வலைப்பரப்பு டோட்டல் பரப்பு மொத்த பரப்பு எது கேட்டாலும் சரி 4πr² ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். ஓகேங்களா, சரி, ஓகே. அடுத்தது
கன அளவு கேட்டாலும் போட தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்கள், டைம் ஒன்று இருக்குல்ல. ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களிலும் ஏபி ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார் எனில் பி என்பவர் அந்த வேலையை தனியாக எத்தனை நாட்கள் முடிப்பார்? இது நீங்களே போடுங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு ரிவிஷனுக்காக தான் நான் இந்த சம் எடுத்துகிட்டு வந்தேன் நான். ஸோ ஏங்கிறது என்னது? 24 நாட்கள். ஏ ப்ளஸ் பி 6 நாட்கள். ஓகேவா? அப்போ பி மட்டும் எத்தனை கேட்குறாங்க? அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ஏ வேலை என்னென்ன நமக்கு பாருங்கள், ஒரு நாள் கணக்கு போடும்போது இங்கே பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 1/24 ஒரு நாள் வேலை. ஏ ப்ளஸ் பி ஒரு நாள் வேலை நமக்கு எவ்வளவு? 1/6. அவன் என்ன கேட்குறான்? பி தானே கேட்குறான். அப்போ இந்த ஏ வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், ஏ எவ்வளவு நமக்கு? 1/24 தானே. இங்கே பாருங்கள், 1/24 ப்ளஸ் இந்த பி அப்படியே போட்டுக்கிட்டேன் ஈக்குவல் டு 1/6. அப்போ பி மட்டும் வேணும் அப்படின்னா 1/6 அந்த பக்கம் 1 - 24. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? இது வந்து 24 வரும் எல்சிஎம். ஓகேங்களா? இப்போ இந்த 6 வந்து எதால் பெருக்குனா 24 வரும்? 4ஆல். அப்போ மேலே வந்து பார்த்தோன்னா 4ஆல் பெருக்கணுமா? 4 மைனஸ் இந்த 24ங்கிறது ஆல்ரெடி 24 தான். அப்போ 1ஆல் தான் பெருக்கணும். அப்போ மேலே 1 தான் வரும். அப்போ 3/24 அடித்து போட்டால் 1 3 3 8 3 24. அப்போ 1/8. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கடைசியாக தலைகீழ் எடுக்கணுமா? ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரு நாளுக்கு நம்ம 1/24 அப்படிங்கிற மாதிரி போட்டோமோ, இது 1/6 போட்டோமோ, இதையும் தலைகீழ் எடுத்துக்கணும். அப்போ 1/8 தலைகீழ் எடுத்தால் 8 நாட்கள். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 8 days. ஓகேங்களா? கிளியரா? புரிஞ்சா? ஓகே. இதே வந்து நம்ம ஷார்ட்கட்டாக ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. ஓகேங்களா? என்னென்னா, கேள்வி இப்படி கேட்டாங்கன்னா என்னது? ஏ ஈக்குவல் டு 24 நாட்கள். ஓகே. அடுத்து ஏ ப்ளஸ் பி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு 6 நாட்கள். பி மட்டும் எத்தனை அப்படி மாதிரி கேட்பாங்க. அதாவது தனியாக ஏ மட்டும் எத்தனைன்னு கொடுத்துருவாங்க. அப்புறம் ஏ ப்ளஸ் பி சேர்ந்து என்னன்னு கேட்பாங்க. அப்போ பி மட்டும் என்னன்னு கேட்பாங்க. இப்படி கேட்டாலும் சரி, இல்லை பி கொடுத்துட்டு பி என்ன சும்மா ஒரு உதாரணத்துக்கு 10 நாட்கள். அப்போ ஏ ப்ளஸ் பி 5 நாட்கள். ஓகேங்களா? அப்போ ஏ மட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒருத்தருது திறமையை கொடுத்துருவாங்க. அப்புறம் 2 பேர் சேர்ந்து பண்ணால் எத்தனையும் கொடுத்துருவாங்க. அப்புறம் இன்னொருத்தரோடது என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம சம் இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஏ 24 நாட்கள், ஏ ப்ளஸ் பி 6 நாட்கள். அப்போ பி மட்டும் எத்தனை அப்படி கேட்கும்போது நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி டிவைட் பை ஏ மைனஸ் பி. இதுதான் ஃபார்முலா. ஏபி டிவைடட் பை ஏ மைனஸ் பி. இப்போ ஏங்கிறது என்ன நமக்கு? 24 நாட்கள். ஓகேங்களா? பிங்கிறது என்னென்னா, இதை தான் நம்ம பின்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இதை வந்து ஏன்னு எடுத்துக்கணும், இதை வந்து பின்னு எடுத்துக்கணும். சம் அப்படி தான். ஓகேங்களா? இல்லை எக்ஸ்ஒய்னு எடுத்துங்க. எக்ஸ்ஒய் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இதை வந்து ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸ்னு எடுத்துக்கணும். அந்த ஏ வேல்யூ வந்து எக்ஸ்னு எடுத்துக்கணும். இந்த ஏ ப்ளஸ் பி வந்து ஒய்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ என்னது நமக்கு? எக்ஸ் இன்ட்டு ஒய்னா என்னது? 24 × 6. 24 × 6 கீழே வந்து பார்த்தோன்னா அதே 24 - 6. அப்போ 24 × 6 நமக்கு என்னது? அப்படியே வச்சுங்க. 24 × 6 கீழே கழிச்சா 24 - 6 கழிச்சா என்ன வரும் நமக்கு? 18ன்னு வரும். அப்போ பாருங்கள், 1 6 6 3 6 18 1 3 3 8 3 24. அப்போ ஆன்சர் 8 days. ஸோ அப்படி கொடுக்கும்போது ஏ வேல்யூ வந்து எக்ஸாகவும் ஏ ப்ளஸ் பி வேல்யூ வந்து ஒய்யாகவும் எடுத்துக்கணும். அப்போ என்னது? எக்ஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஒன்றும் கிடையாது. இப்படி கொடுக்கும்போது 2 வேல்யூ மேலே பெருக்கணும், 2 வேல்யூ கீழே கூட்டிக்கணும். அவ்வளோதான். இதே வந்து நமக்கு வந்து இப்படி கேட்குறாங்கன்னா, ஏ எத்தனை நாள், பி இத்தனை நாள்னு கொடுத்துட்டாங்க. ஏ ப்ளஸ் பி 2 பேர் சேர்ந்து பண்ணால் எத்தனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சேர்ந்து பண்ணால் அப்படிங்கும்போது அதே தான். அதே எக்ஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு ஒரு வேறு ஒன்றும் கிடையாது. ஏ வேல்யூ வந்து எக்ஸ்னு எடுத்துக்கணும், இது ஒய்னு எடுத்துக்கணும். அதாவது நம்ம இதில் பார்த்தோம்னா ஏபி பை ஏ ப்ளஸ் பி. ஏ வேல்யூ, இது பி வேல்யூ. அதாவது சேர்ந்து பண்ணாங்கன்னா, ஏவும் பியும் சேர்ந்து பண்ணாங்கன்னா இப்படி. இதே ஏ ப்ளஸ் பியை கொடுத்துட்டு யாராவது இன்னொருத்தர் இண்டிவிஜுவலாக கேட்கும்போது மைனஸ் வரும் கீழே, வேறு ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா ப்ளஸ் வரும். சேர்ந்து பண்ணால் ப்ளஸ்ஸு, தனியாக கேட்டாங்கன்னா என்னது? மைனஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். இது ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருப்போம், இருந்தாலும் உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இதோட வந்து 45வது வீடியோ பதிவு முடிஞ்சு அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த 5 சம்மில் பாருங்கள். ஃபஸ்ட்டு இயர்ஸ் கண்டுபிடிக்கிறது, கூட்டு வட்டியில் இயர்ஸ் கண்டுபிடிக்கிறதுல இந்த மாதிரி டெசிமல் பாயிண்டில் கொடுத்தாங்கன்னா எப்படி போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். டெசிமல் பாயிண்ட் கொடுத்ததும் பயந்துடக்கூடாது. மக்கள் தொகை சம் கொடுக்கும்போது ஈஸியாக போட்டுருங்க. பட் அடித்து போடுறது வந்து நம்ம இன்கேஸ் வந்து ப்ரைம் நம்பராக வந்துச்சு அப்படின்னா அடித்து போகிறதுக்கு தயங்காதீங்க. பொறுமையாக நிதானமாக அடித்து போட்டிங்கன்னா அழகாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஏன்னா தெரிஞ்ச மாடல் தப்பு பண்ணிட்டு வந்துடக்கூடாது. அடுத்து வட்டம்
மெஷர்மெண்ட்டில் வட்டம் பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்மு. அதில் விட்டமாக கொடுத்துருக்காங்க, நம்ம ஆரமாக மாற்றிக்கணும். இதில் அதே மாதிரி தான் விட்டமாக கொடுத்துருக்காங்க, ஆரமாக மாற்றிக்கணும். எதுக்கு? கோலத்துக்கு. அப்போ கோலத்தினுடைய பரப்பளவு அப்படின்னாலே ஒரே ஃபார்மில் தான். அது மொத்த பரப்பாக இருந்தாலும் சரி, புறப்பரப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வலைப்பரப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சேம் ஃபார்மில் தான். 4πr². ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இந்த இது. ஓகேங்களா? இதுக்குன்னு ஒரு ஷார்ட்கட் ஃபார்ம்லாம் சொல்லியிருப்போம், டேரெக்டாகவும் சொல்லியிருப்போம். ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்